மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்ய கோரி சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. மதுரையில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கு வேதாந்தா நிறுவனத்திற்கு மத்திய அரசு உரிமம் வழங்கியதற்கு எதிராக சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய அவர், முக்கிய கனிமங்களுக்கான உரிமைகளை மாநில அரசுகளின் அனுமதியின்றி ஏலம் விடக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியும் மத்திய அரசு ஏல நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக கண்டனம் தெரிவித்தார். இத்தகைய இன்றியமையாத மற்றும் முக்கிய கனிமங்களான உரிமைகளை மாநில அரசுகளின் அனுமதியின்றி ஒன்றிய அரசு ஏலம் விடக்கூடாது என்று கடந்த 3/10/2003 அன்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி இருந்தோம். இந்த எதிர்ப்பை கருத்தில் கொள்ளாது ஒன்றிய அரசு இத்தகைய ஏல நடவடிக்கையை மேற்கொண்டது கண்டிக்கத்தக்கது. மதுரையில் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கொண்டுவரப்பட்ட தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இதையடுத்து அந்த தீர்மானத்தை தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு அனுப்பியது. மதுரை டங்ஸ்டன் சுரங்க உரிமம் தொடர்பான விவகாரத்தில் சட்டமன்றத்தில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையே காரசார விவாதம் ஏற்பட்டது. தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மாநில உரிமைகள் பறிபோகும் போதே திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் ஏன் குரல் கொடுக்கவில்லை என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். அப்படி அரசாங்கம் நடத்திக்கிட்ட பொழுது, மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசு கேட்க வேணும்ல. நீங்க எந்தவித கடிதமே எழுதவில்லை மத்திய அரசுக்கு. இதற்கு மறுப்பு தெரிவித்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், சுரங்கங்கள் ஏலம் விடும் அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டுமே உண்டு என சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டதாகவும் இதனை எதிர்த்து கடிதம் எழுதியதாகவும் உரத்த குரலில் விளக்கமளித்தார். எதிர்க்கட்சி தலைவருக்கு உறக்கமா பேசுறார், நானும் பேசிடுவேன். ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் ஆன காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அப்போது பேசிய இபிஎஸ், மக்கள் பிரச்சனைகளுக்காக அதிமுக உயிரை கொடுத்து போராடும் என ஆவேசமாக முழக்கமிட்டார். ஊழல் என்ன சட்டமன்றம் தானே, ஒரு மூத்த உறுப்பினர் மற்றவருக்கு வழிகாட்டியா இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. மக்களுடைய பிரச்சனை உயிரை கொடுத்தாலும் காப்பாற்றுவாங்க. நீங்களும் அதே வார்த்தை நடக்காது. தொடர்ந்து பேசிய அமைச்சர் துரைமுருகன், பிரதமருக்கு முதலமைச்சர் எழுதும் கடிதத்தை எதிர்க்கட்சி தலைவருக்கும் அனுப்ப வேண்டுமா என வினவியதும் காரசார விவாதம் சிரிப்பலையுடன் முடிந்தது. டங்ஸ்டன் சுரங்கத்தை அனுமதிக்கும் நிலை வந்தால் பொறுப்பில் இருக்க மாட்டேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் ஆவேச பேச்சை தொடர்ந்து அவையில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், வேகமாக பேசுவதால் எதையோ சாதித்ததாக நினைக்க வேண்டாம் என்று குறிப்பிட்டார். அவர்கள் பார்வையில் அது அப்படியே இருக்கலாம், அலட்சியமாக கூட இருக்கலாம், அல்லது நாங்கள் தவறிவிட்டோம் என்று கூட இருக்கலாம். ஆனால் எங்களுடைய பார்வையை நாங்கள் அலட்சியப்படுத்தல. அவ்வப்போது நாங்கள் இந்த பிரச்சனை சுட்டி காட்டியிருக்கிறோம், கடிதங்கள் எழுதியிருக்கிறோம். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். கனிம திருத்த சட்டம் வந்தபோதே நாடாளுமன்றத்தில் திமுக எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் முதலமைச்சர் விளக்கமளித்தார். எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன், முதலமைச்சர் இருக்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டேன். இவ்வளவு வேகமாக பேசிவிடுகிற காரணத்தால் இதை சாதித்து விட்டோம் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், நாங்கள் அவ்வப்போது தொடர்ந்து கடிதம் எழுதியிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து அரசின் தனி தீர்மானத்திற்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தெரிவித்தார். டங்ஸ்டன் சுரங்க உரிமை தொடர்பாக மத்திய அரசிடம் பேசியுள்ள நிலையில் விரைவில் நல்ல செய்தி வரும் என்று பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான தீர்மானத்தின் மீது பேசிய பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன், டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக மத்திய அரசு மாநில அரசிடம் விளக்கம் கேட்டதாக தெரிவித்தார். அப்போது மாநில அரசு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் பல மாதங்களுக்கு பின்புதான் முதலமைச்சர் கடிதம் எழுதியதாகவும் குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர், தீர்மானத்தை பாஜக ஏற்கிறதா இல்லையா என்று கேள்வி எழுப்பினார். அந்த தீர்மானத்தை எல்லா கட்சி தலைவர்களும் இது வரைக்கும் பேசின அத்தனை பேரும் வரவேற்றிருக்கிறாங்க. நீங்க அதை வரவேற்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரே வார்த்தை சொல்லுங்க. இதற்கு பதிலளித்த நயினார் நாகேந்திரன், டங்ஸ்டன் சுரங்க உரிமை தொடர்பாக மத்திய அரசிடம் பேசியுள்ளதாகவும் விரைவில் நல்ல செய்தி வரும் என்றும் தெரிவித்தார். அந்த பகுதி மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் கொண்டு வந்திருக்கிற தீர்மானத்திற்கு நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். மக்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். அப்படின்னா நீங்க ஆதரிக்கிறீங்க எடுத்துக்கிடலாம். அந்த தீர்மானத்தை நன்றி.
சுரங்கத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியதற்கு வரவேற்பு தெரிவித்து மதுரை மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளே இவை. மேலூர் அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை வல்லாளப்பட்டி கிராம மக்கள் வெள்ளி மலையாண்டி கோவிலில் வெடிவெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் தமிழக அரசு முன்பே நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் குற்றம் சாட்டிய நிலையில் நாடாளுமன்றத்தில் கடந்த ஆண்டு சுரங்க சட்டத்திருத்த மசோதாவுக்கு அதிமுக மாநிலங்களவை எம்பி தம்பிதுரை ஆதரவு தெரிவித்து பேசியுள்ளார். The auction process also generated additional source of revenue to state governments. That is the thing what is said. Appreciating that clause because when he is bringing that kind of clauses, definitely state governments also getting lot of benefits. பேரத்தில் 2023 ஆண்டு நாடாளுமன்றத்திலே கனிம திருத்த சட்டத்தை கொண்டு வந்து 2023 ஆண்டு இப்ப இல்ல மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்திருக்கணும். அவை ஒத்துழைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தா தான் அது நடக்கும். பிப்ரவரி 2024 பிப்ரவரி மாதம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு 10 மாத காலமாக என்ன செஞ்சீங்க? எதுவுமே செய்யலையே. இப்ப எடுக்கிற நடவடிக்கை அப்போ எடுத்திருந்தா இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் நான் சொல்றேன். மாண்பு பேரவைத் தலைவரை எதிர்க்கட்சி என்ற முறையில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது எங்களுடைய கடமை. அந்த அடிப்படை தான் சொல்றேன். நீங்க அலட்சியமா இருந்த காரணத்தினால்தான் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. நீங்க முன்கூட்டியே சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா அப்பொழுது இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்றேன். அதிமுக ஆதரவில் நிறைவேறிய சட்டத்திருத்த மசோதா தான் டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் விடும் அதிகாரத்தை மாநில அரசிடமிருந்து பிடுங்கி மத்திய அரசிடம் கொடுக்க காரணமாக அமைந்தது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அரிய கனிமங்களை மத்திய அரசு மட்டுமே ஏலம் விட முடியும் என்ற சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் தம்பிதுரை ஆதரித்ததாக எம்பி சு வெங்கடேசன் பதிவிட்ட காணொலியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் மதுரை மக்களுக்கு அதிமுக செய்த துரோகத்திற்கு இந்த நாடாளுமன்ற ஆவணங்களை சாட்சி என்று குறிப்பிட்டுள்ள அவர் அதிமுகவின் தொடர் துரோகத்தின் புதிய அத்தியாயம் அம்பலமாக இருப்பதாக கூறியுள்ளார். எதிர்க்க வேண்டிய இடத்தில் ஆதரித்துவிட்டு இங்கே வந்து நாடகமாடுவது எடுபடாது என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இனிமேலாவது உண்மைகளை பேசி பழக வேண்டும் என்று அக்கறையோடு கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கனிம வள ஊழலை தடுப்பதற்கான ஏல முறையை ஆதரித்து தான் தம்பிதுரை நாடாளுமன்றத்தில் பேசியதாகவும் தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பது குறித்து எவ்வித கருத்தையும் தெரிவிக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் கொடுத்துள்ளார். மேலும் நாடாளுமன்றத்தில் கனிம வள திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்ட போது திமுக எம்பிக்கள் எவ்வித எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை என்றும் EPS